பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. 5 மணி நிலவரப்படி 67.14% வாக்குகள் பதிவு. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் SIR பணிகளை தொடர தடையில்லை. திமுக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. SIRக்கு எதிரான வழக்கில் அதிமுகவின் இடையீட்டு மனுவை விசாரிக்க முடியாது. தனியாக ரிட் மனு தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுரை. சென்னையில் SIR மூலம் 25% வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு. வீடு மாறிய வாக்காளர்களில் பெரும்பாலானோர் விவரங்களை கண்டறிவதில் சிக்கல் எதிரொலி. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம். விசாரணையை தொடங்கியது தேசிய புலனாய்வு முகமை. டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவத்தில் 12 பேர் உயிரிழக்க காரணமான பெண் டாக்டர் புகைப்படம் வெளியீடு. அண்மையில் லக்னோவில் வைத்து பெண் டாக்டர் ஷாஹினை போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் வெடித்த காரை ஓட்டிச் சென்றதாக கூறப்படும் உமர் நபியின் தாய் மற்றும் சகோதரர் காஷ்மீரில் கைது. சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல். டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்த்தப்பட்டது தற்கொலைப்படை தாக்குதல் என போலீசார் தகவல். ஃபரிதாபாத்தில் செயல்பட்டு வந்த தனது கூட்டாளிகள் சிக்கியதால் உமர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியதாக தகவல். சதிச் செயலின் வேர் வரை விசாரணை நடத்தி உண்மைகளை கண்டுபிடிப்போம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பூட்டானில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். பூட்டானில் இருந்து டெல்லி திரும்பியதும் கார் வெடிப்பு சம்பவம் குறித்து பிரதமர் ஆலோசனை. கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான உண்மை மக்களுக்கு விரைவில் தெரிவிக்கப்படும். யாரையும் தப்பிக்க விடமாட்டோம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. உள்துறை செயலாளர், உளவுத்துறை இயக்குனர், NSG இயக்குனர், டெல்லி காவல் ஆணையர் பங்கேற்பு. டெல்லி செங்கோட்டை 3 நாட்களுக்கு அடைப்பு. கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. தான் தலைவராக உள்ள பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க DGPக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை. விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் நடவடிக்கை.
கோவையில் இளம்பெண்ணை காரில் அழைத்துச் சென்று மிரட்டி 3 சவர் நகை மற்றும் பணம் பறித்த விவகாரம். திண்டுக்கல் டிஎஸ்பி தங்கபாண்டியின் மகன் தருண் கைது, மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். மத்திய அரசு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி வலியுறுத்தல். எஸ்ஐஆரை தடுப்பதே நம்முன் இப்போதுள்ள ஆகப்பெரும் கடமை. வாக்குரிமையை பாதுகாப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளப்பதிவு. தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசு எந்த பாகுபாடும் காட்டவில்லை. கோவையில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் பேச்சு. பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசுக்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலுக்காக பொது சின்னம் கோரி டெல்லி தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மனு. விசில், ஆட்டோ, சாம்பியன் கோப்பை உள்ளிட்ட சின்னங்களை பரிந்துரைத்திருப்பதாக தகவல். நடிகர்கள் அஜித்குமார், எஸ்.வி. சேகர், நடிகர் ரம்யா கிருஷ்ணன், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மிரட்டலை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனைகளில் மிரட்டல் புரளி என தகவல். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலில் 2 கொலை. இரவு நேர காவலாளிகள் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்டது குறித்து காவல்துறை விசாரணை. தமிழகத்தில் ஆட்சி என்ற ஒன்று எதற்கு இருக்கிறது என தெரியவில்லை. விருதுநகரில் 2 படுகொலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருச்சி காவலர் குடியிருப்பு வளாகத்தில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். குற்றவாளி என கூறப்படும் சதீஷை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். இரண்டாயிரத்து 26 தேர்தலுக்கு பின் டிடிவி தினகரனின் அரசியல் பயணம் முடிவுக்கு வரும். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. சாத்தான்குளம் வழக்கு விசாரணையை முடிக்க 6 மாத காலம் அவகாசம் கேட்டது ஏன்? சிபிஐக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. ஈரோடு அருகே கடத்தப்பட்டு 25 நாட்களுக்கு பின் 1.5 வயது பெண் குழந்தை மீட்கப்பட்ட வழக்கு. கைதான இருவரை 26ஆம் தேதி வரை காவலில் வைக்க மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் அறக்கட்டளையில் 1.71 கோடி ரூபாய் கையாடல். முன்னாள் நிர்வாகிகள் உள்பட 7 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிந்து விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்ந்தது. சவரன் 93,600 ரூபாய்க்கும், கிராம் 11,700 ரூபாய்க்கும் விற்பனை. இரிடியம் மோசடி விவகாரம் தொடர்பாக மேலும் 9 பேர் சென்னையில் கைது. 2 கோடி ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்த சிபிசிஐடி போலீசார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் மோட்டூரில் புதிய சிமெண்ட் சாலை சரிவர அமைக்கப்படவில்லை என புகார். பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சாலை மறியல். புதுச்சேரியில் பள்ளி மாணவிகளை மாடு முட்டி தாக்க முயன்றதால் பரபரப்பு. ஆட்டோவில் இருந்து இறங்கிய மாணவிகளை மாடு முட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தெலங்கானாவில் ஓடும் பேருந்தில் திடீர் தீ விபத்து. ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து பயணிகள் வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜர். போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை. தென்காசி குற்றால அருவியில் குளிக்க அடம் பிடித்த நடிகர் கிங்காங். ஆலைக்காக தூக்கிச் சென்று குளிக்க வைத்த நடிகர் முத்துக்காளையின் வீடியோ வைரல். பழம்பெரும் நடிகர் தர்மேந்திரா உயிரிழந்ததாக வெளியான தகவலுக்கு குடும்பத்தினர் மறுப்பு. அவமரியாதையாக கருதுவதாக மனைவி ஹேமமாலினி வருத்தம். காந்தா திரைப்படத்திற்கு தடை கோரி நடிகர் MK தியாகராஜ பாகவதர் பேரன் தாக்கல் செய்த வழக்கு. நடிகர் துல்கர் சல்மான் தயாரிப்பு நிறுவனங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.